Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு நம்ம ரெண்டாவது வீடியோல ஏர்டெலுடைய APN செட்டிங் பார்க்க போறோம். சோ இது ரொம்ப சூப்பரான டிப்ஸா இருக்க போது உங்களுக்கு கண்டிப்பா ஏர்டெலுடைய இன்டர்நெட் ஸ்பீடை இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சின்ன ஸ்டெப்பை நீங்க மிஸ் பண்ணா கூட உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள நீங்க அடுத்தடுத்து பாத்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலுடைய செட்டிங்குள்ளே போய்க்கிறங்க. செட்டிங்கில் போன உடனே நெட்வொர்க் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் மொபைலில் நெட்வொர்க் செட்டிங் அல்லது இன்டர்நெட் செட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் போங்க. அதில் போனதுக்கப்புறம் மொபைல் நெட்வொர்க் அப்படின்ட்டு இருக்கும். அல்லது உங்களுடைய சிம் கார்டு இன்டர்நெட்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மொபைலுடைய சிம் கார்டுடைய பர்டிகுலர் செட்டிங்ஸ் வரும். ஸோ என்கிட்ட ஏர்டெல் கிடையாது, ஏர்டெல் சிம் இல்லை, ஜியோ வோடஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் APN செட்டிங் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுடைய ஏர்டெல் சிம் போட்டிருக்கக்கூடிய மொபைலில் போய் APN-ஐ செட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ APN போகிறேன். APNல போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் கொடுக்கணும். ரீசெட் டிஃபால்ட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் APN கொடுக்கணும், அதாவது நியூ APN கொடுக்கணும். நியூ APN கொடுத்ததுக்கப்புறம் நேம் போங்க. நேமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏர்டெல்லில் A கேப்ஸில் இருக்கணும், இன்டர்நெட்டில் I கேப்ஸில் இருக்கணும், 4Gயில் G கேப்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நேம் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் APN வாங்க. APN எப்படி வைக்கணும் அப்படின்னா airtelgprs.com. ஸோ இதில் எதுவுமே கேப்சல் கிடையாது, எல்லாமே சிறுஸ் தான். airtelgprs.com. அப்புறம் ப்ரோக்ஸி நம்ம செட் பண்ண தேவையில்லை, நாட் செட் தான், போர்ட் நாட் செட் தான். யூசர் நேம் ஸ்பீட் டாட் போட் ஸ்பேஸ் 2021. இதில் எதுவுமே கேப்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்மால் தான். ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இடையில செட் பண்ண போகிறது தேவையில்லை. அப்புறம் நம்ம அத்தன்டிகேஷன் டைப் PAP அல்லது CHAP இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் APN டைப் நாட் செட் தான். அப்புறம் APN ப்ரோட்டோக்கால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா IPv4 அல்லது IPv6 ஸ்டாண்டர்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறங்க. APN ரோமிங் ப்ரோட்டோக்காலுக்கும் சேம் தான், அதே இதை செட் பண்ணிக்கிறங்க. அடுத்து முக்கியமான செட்டிங். ஸோ இந்த இதை பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக இதில் நம்ம கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் விட்டாலும் நம்மளுடைய இன்டர்நெட் அதோடைய ஸ்பீடை குறைச்சிரும். ஓகே, இப்போ இந்த பேரரில் போயிட்டு அன்ஸ்பெசிஃபிக் இருக்கும், இதை அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் LT கொடுத்துக்கிறங்க. ஸோ நீங்கள் LT கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய 4G எந்த அளவுக்கு ஸ்பீடை அவங்க கொடுக்குறாங்களோ அதே ஸ்பீடை உங்களுடைய ஃபோனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அது கொடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் ஸ்பீடு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ரூரல் ஏரியா அல்லது வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு 4G ஸ்பீடு அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல, 4G சிக்னல் கிடைக்கிறதில்ல, ஆனால் எனக்கு 3G கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் HSPA அல்லது HSPAP அல்லது HUPA அல்லது HSDPA இதை செட்டிங்கை ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு LTEயில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். LTEயில் நல்ல ஸ்பீடு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மற்ற செட்டிங்கை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த APN-ஐ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சேவ் பண்ணல, ஜஸ்ட்டு நான் சொல்லி காட்டுறேன். ஏன்னா நான் சேவ் பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகாது, நான் ஜியோ சிம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் சேவ் பண்ணிக்கிறங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கிடுவோம். நேம் ஏர்டெல் இன்டர்நெட் 4G, ஏஸ் கேப்ஸில் இருக்கணும், இன்டர்நெட்டுக்கு I கேப்ஸில் இருக்கணும், 4Gக்கு G கேப்ஸில் இருக்கணும். APN பார்த்தோம் அப்படின்னா airtelgprs.com எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும். யூசர் நேம் ஸ்பீட் டாட் போட் ஸ்பேஸ் 2021. இதில் எதுவுமே கேப்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்மால் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தோம் அப்படின்னா அத்தன்டிகேஷன் டைப் PAP ஆர் CHAP கொடுக்கணும். அதுக்கப்புறம் APN ப்ரோட்டோக்கால் IPv4 அல்லது IPv6 கொடுக்கணும். APN ரோமிங் ப்ரோட்டோக்காலும் சேம் தான். பேரரில் போயிட்டு LTE கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் APN-ஐ செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண APN ஸ்பீடை விட இந்த APN-க்கு ஒரு நல்ல ஸ்பீடு கிடைக்கும்னே சொல்லலாம். ஸோ உங்கள் மொபைலில்
இந்த ஏபிஎனை செட் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்பீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்பீடை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் ஃபோனில் ஓக்லா ஸ்பீட் டெஸ்ட் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனேயே உங்களுடைய கனெக்ஷன், உங்களுடைய சர்வர், என்ன சிம்மு வச்சுருக்கீங்க அதுலேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ இதில் கோவை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அப்லோட் டவுன்லோட் ஸ்பீடு என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் இல்லை டிஸ்லைக்கை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். நீங்கள் அதிகமான கமெண்ட்ஸ், அதிகமான லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏர்டெல் ஏபிஎன் செட்டிங்கில் இதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக உள்ள ஏபிஎன்னை அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.